அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு கப்பில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு உடனே கிளம்பிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் சாதம் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தோலை எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒட்டு மாங்காய் ஒரு மாங்காயில் நான் வந்து செய்ய போகிறதில்ல, ஒரு லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தாங்க செய்ய போகிறேன். மாங்காய் ஃபுல்லாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சீவிடுறேன். சீவலில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சீவலில் வச்சு நீங்கள் வந்து சீவிக்கோங்க. நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக சீவலில் வச்சு சீவினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம வந்து செய்யும்போது இந்த மாதிரி உதிரி உதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். நான் வேர்க்கடலை சேர்த்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கடலைப்பயிர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு நல்ல ஒரு மீடியமாக வச்சு நம்ம வந்து ஃப்ளேமை நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு மாங்காய் இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம வந்து துருவி வச்சு இந்த மாங்காய் நான் 1 கப்பு மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஒரு மாங்காய் ஃபுல்லாக நான் வந்து எடுக்கலை. போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாங்காவை போட்ட உடனே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. கரெக்டாக நீங்கள் வந்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் ரைஸ் மட்டும் எடுத்துருக்கேன். வடித்து வச்சுருந்த சாதத்தில் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு சப்போஸ் சாதத்தில் போட்டு வடிக்கலை அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பொன்னி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து ரைஸ் வந்து பாசுமதி ரைஸில் கூட செய்யலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். மதியம் லஞ்ச் டைமில் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த லைட்டாக புளிப்போடு நீங்கள் வேர்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லவே தேவையில்லைங்க. காம்பினேஷன் அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. எனக்கு சூடான மாங்காய் சாதம் இன்றைக்கி வந்து ஒரு லஞ்சுக்கு சிம்பிளாகவும் செஞ்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.